இந்த வீடியோவில் ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவை எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஹார்மோனிக்காவில் வந்து பாப்புலராக 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து டயட்டானிக் ஹார்மோனிக்கா. ஏற்கனவே டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் நம்ம ஒரு டியூட்டோரியல் பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து குரோமேட்டிக் ஹார்மோனிக்கா. அது வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை, ஃபியூச்சரில் நம்ம வாங்கியாச்சுன்னா அதை பற்றி ஒரு டியூட்டோரியல் போட்டுடலாம். இது வந்து ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா. இந்தியாவில் ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா தான் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த 3 ஹார்மோனிக்காலையுமே ஈஸியாக ப்ளே பண்ணக்கூடிய ஹார்மோனிக்கா வந்து இந்த ட்ரெமோலோ ஹார்மோனிக்கா தான். ஏன்னா டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் ஒரு சில நோட்ஸ் வந்து பெண்ட் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது, எந்த பெண்டிங் டெக்னிக் எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஹோல்டிங் பொசிஷனும் எதுவுமே கிடையாது. நீளமாக இருக்கிறனால நமக்கு கன்வீனியண்டாக எந்த பொசிஷன் இருக்கோ அதில் ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். குரோமேட்டிக் ஹார்மோனிக்காலையும் ஒரு பட்டன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ரஷன் இருக்கும். இதை வந்து ப்ராப்பராக 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த ஹார்மோனிக்காவை நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட். இவ்வளோ தான் இதுக்கு டைப்பு. அடுத்தது லே அவுட். இந்த ஹார்மோனிக்காவில் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோலாக 48 ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் இதை வந்து 12 ஹோலாக தான் நம்ம பிரிக்கணும். எப்படின்னா ஒவ்வொரு 4 ஹோலையும் நம்ம ஒரு ஹோலாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ 48 டிவைடட் பை 4 12. மொத்த ஹார்மோனிக்காவில் 12 ஹோல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு 4 பிரிக்கும் போது 12 வருது. இந்த 12 ஹோல்லையும் ஊதுனா ஒரு சவுண்ட் வரும், இழுத்தா ட்ரா பண்ணால் ஒரு சவுண்ட் வரும். அப்போ ஒவ்வொரு ஹோலுக்கும் 2 சவுண்டு. 12 ஹோல்ஸுக்கு 24 சவுண்ட் இந்த ஹார்மோனிக்காவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்கேல். எல்லா ஹார்மோனிக்காலையுமே அது எந்த ஸ்கேலில் இருக்குன்னு இந்த லெஃப்ட் சைடில் நொட்டேஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து சி ஸ்கேல் ஹார்மோனிக்கா. இப்போ நீங்கள் கிட்டாரோ கீபோர்டோ பியானோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கீபோர்டில் வந்து 5 ஆக்டேவ் இருக்கும், பியானோவில் 7 ஆக்டேவ்ஸ் இருக்கும். அது போக கீபோர்டில் வந்து எந்த ஸ்கேலும் ப்ளே பண்ணலாம். சி ஸ்கேல் ப்ளே பண்ணலாம், சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி. மொத்தம் 12 ஸ்கேல் இருக்குது. 12 ஸ்கேலையுமே கீபோர்ட்லேயோ பியானோலையோ கிட்டார்லையோ ப்ளே பண்ண முடியும். ஆனால் ஹார்மோனிக்காவில் எந்த ஹார்மோனிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரே ஒரு ஸ்கேல் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ சி ஹார்மோனிக்காவில் வந்து சி ஸ்கேலில் உள்ள பாட்டு மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். டி ஸ்கேலில் உள்ள பாட்டை இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியாது. டி ஸ்கேலில் பாடணும்னா நீங்கள் டி ஹார்மோனிக்கா வாங்கினா தான் டி ஸ்கேலில் உள்ள பாட்டை ப்ளே பண்ண முடியும். அது மாதிரி 12 ஸ்கேலுக்கும் 12 ஹார்மோனிக்கா நீங்கள் வச்சுருந்தா தான் 12 ஸ்கேலையும் கவர் பண்ண முடியும். அதனால இதை லேர்ன் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸி. இப்போ சியில் வந்து ஒரு ப்ராக்ரஷன் இருக்கும், சி ஷார்ப்புக்கு வந்து இன்னொரு மாதிரி ப்ராக்ரஷன் இருக்கும். வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்கிறேன், கீபோர்டுக்கோ பியானோக்கோ கிட்டாருக்கோ. ஆனால் ஹார்மோனிக்காவில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கேலாக இருந்தாலும் சரி அந்த ப்ராக்ரஷன், ப்ளோயிங் ப்ராக்ரஷன் வந்து சேமாக தான் இருக்கும். இதுதான் இதோட ஸ்கேல் பேட்டர்ன். அடுத்தது நோட்ஸ். நோட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதான். ஒவ்வொரு 4 ஹோல்ஸ்க்கும் ஊதுனா ஒரு சவுண்டு, இழுத்தா ஒரு சவுண்டு. அப்போ +1 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 ஹோல்ஸை வந்து ப்ளோ பண்ணணும். இந்த 4 ஹோல்ஸை வந்து ப்ளோ பண்ணணும். அது வந்து +1. -1ன்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் 4 ஹோலை இழுக்கணும். அதான் -1. +2ன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோலை விட்டுட்டு ரெண்டாவது 4 ஹோல், அது வந்து +2. +2னா ரெண்டாவது 4 ஹோலை ஊதணும், -2னா ரெண்டாவது இழுக்கணும். இப்போ டயட்டானிக் ஹார்மோனிக்கா பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை வந்து இதில் மேலே எழுதியிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 அப்படி எழுதியிருப்பாங்க. ட்ரெமோலோ ஹார்மோனிக்காவில் அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால நம்மளே குத்துமதிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதை பார்த்துட்டு இது 1 2 3 அந்த ஒரு ப்ரோக்ரஷனில் தான் நம்ம ப்ளே பண்ணணும். ஹோல்டிங் பொசிஷனில் இதில் பெருசாக ஹோல்டிங் பொசிஷன் கிடையாது. இந்த ஃப்ரண்ட் ஏரியாலேருந்து தான் சவுண்ட் வெளியே வரும். அதனால் ஃப்ரண்ட் ஏரியாவை பிளாக் பண்ணாத மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டா போதும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சில பாட்டுக்கு வந்து ஆக்சிடென்டல் நோட்ஸ் வரும். அந்த ஆக்சிடென்டல் நோட்ஸை வந்து நம்ம இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியாது. வென் பீஸ் லைக் எ ரிவர், நிறைய பாட்டு இருக்குது, தமிழ்லையுமே நிறைய பாட்டு இருக்குது. அந்த நோட்டில் எல்லாம் ஆக்சிடென்டல் நோட் வரும். அந்த ஆக்சிடென்டல் நோட்டை இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியாது. ஆக்சிடென்டல் நோட்னா என்னன்னா, இப்போ சி ஸ்கேலில் ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறோன்னா அது வந்து சிடி இஎஃப்ஜி ஏபி இவ்வளோ தான் கவர் பண்ணும். ஆனால் அந்த பாட்டில் இடையில வந்து எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு இடையில வருதுன்னா அந்த ஷார்ப் நோட்டை வந்து இந்த ஹார்மோனிக்காவில் ப்ளே பண்ண முடியாது. இந்த ஹார்மோனிக்காலும் சரி டயட்டானிக் ஹார்மோனிக்காவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆக்சிடென்டல் நோட்டை நம்ம ப்ளே பண்ண முடியாது. ஆனால் குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் வந்து அந்த ஆக்சிடென்டல் நோட்டு எல்லாத்தையுமே நம்ம ப்ளே பண்ண முடியும். மொத்த 12 ஸ்கேலுக்கு கவரேஜுமே அந்த குரோமேட்டிக் ஹார்மோனிக்காவில் இருக்கும். இந்த ஹார்மோனிக்காவில் வந்து 3 ஆக்டேவ் நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த மிடில் ஆக்டேவை 1ன்னு எடுத்துகிட்டு வச்சுன்னா -1 +1 அப்படி மொத்தம் 3 ஆக்டேவ். கீபோர்டில் வந்து 5 ஆக்டேவ் இருக்கும், பியானோவில் வந்து 7 ஆக்டேவ்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் ஹார்மோனிக்காவை பொறுத்த மட்டும் 3 ஆக்டேவ் தான் ப்ளே பண்ண முடியும். அது ட்ரெமோலோன்னு மட்டும் கிடையாது, டயட்டானிக்காக இருந்தாலும் சரி குரோமேட்டிக்காக இருந்தாலும் சரி 3 ஆக்டேவ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஆனால் 3 ஆக்டேவே போதும். எந்த ஒரு பாட்டையுமே 3 ஆக்டேவ்லேயே நம்ம ப்ளே பண்ணிடலாம். அதுக்கு மேலே எந்த பாட்டுமே வராது சொல்லப்போனால். இதில் வந்து எஃபெக்ட்னு பார்த்தாச்சுன்னா நம்ம டயட்டானிக் ஹார்மோனிக்காவில் வந்து அந்த ஹோல்டிங் பொசிஷனில் வந்து கொஞ்சம் கையை வந்து ஷேக் பண்ணி ட்ரிகர் பண்ணி எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த ட்ரெமோலோவில் ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப நீளமாக இருக்கிறனால நம்ம கரெக்டாக அதை ஹோல்டு பண்ணி அந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதில் பண்ணக்கூடிய ஒரே எஃபெக்ட்னா நம்ம ப்ளோ பண்ணுறத வந்து
விட்டு விட்டு ப்ளோ பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா அந்த டங்கை வச்சு ஏரை வந்து இந்த விப்ராட்டோ மாதிரி அந்த மாதிரி ஏரை வந்து கட் பண்ணி ப்ளோ பண்ணலாம். அதே மாதிரி இழுக்கும் போதும் கட் பண்ணி ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட் தான் இதில் நம்ம கொடுக்க முடியும். இதோட டோரமிஃபா ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். எந்தெந்த 4 ஹோல்ஸுக்கு நீங்கள் வந்து டோரமிஃபா ப்ளே பண்ணணும். இவ்வளோ தான் இதோட 3 ஆக்டேவ் டோரமிஃபா ப்ரோக்ரஷன். இன்னொன்று இதில் ப்ளே பண்ணும்போது நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இந்த 4 ஹோலில் ப்ளே பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ப்ளே பண்ணால் நல்லது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ப்ளே பண்ணாலுமே அந்த பாட்டு வந்து நல்லா இல்லாமல் இருக்காது. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1னா எக்ஸ்ட்ரீம் எண்டு, 2னா கொஞ்சம் அடுத்த சைடு, ஓரளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் மூவ் பண்ணி ப்ளே பண்ணியாச்சுனாலே உங்களுக்கு வந்து பாட்டு அழகாக வந்துடும். இப்போ நான் ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணும்போதே அதுக்கு கீழே வந்து நொட்டேஷனும் வரும். அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு பாட்டை வந்து நம்ம ஷீட் மியூசிக்கை பார்த்து ஹார்மோனிக்கா டேபை பார்த்து ப்ளே பண்ணுறதுன்னு. இதே பாட்டுக்கு டேபுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும், இந்த பாட்டுக்கு வந்து எனக்கு ஹார்மோனிக்கா டேப் ரெடி பண்ணுங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த பிளாக் போஸ்ட் போடும்போது நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நிறைய பாட்டுக்கு ஹார்மோனிக்கா டேப்ஸு, கிட்டார் டேப்ஸு, மெலடி நோட்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிறோம். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.